தளபதி விஜய் தமிழ் சினிமாவை தன்னுடைய வசூல் சாம்ராஜ்யத்தால கட்டி ஆளக்கூடிய ஒரு தளபதி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் இவருடைய திரைப்படங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒவ்வொரு திரைப்படம் ரிலீஸ் ஆகும் போதும் ரசிகர்களை திருவிழாவா கொண்டாடி பல ரெக்கார்டுகளை பிரேக் பண்ணி புது ரெக்கார்டுகளை மேக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய திரைப்படங்கள் பண்ண வரலாறுலாம் நிறையவே இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் தமிழ் சினிமாவில் தளபதி விஜயுடைய நடிப்பில் வெளியான எவ்வளவோ கிளாசிக்கல் வெற்றி திரைப்படங்கள் இருக்கு, இப்போ வரைக்கும் ரசிகர்களுக்கு ஃபேவரட்டா. ஆனா அவர் நடிக்க வேண்டி இருந்து கடைசி நேரத்தில் அவரால் நடிக்க முடியாம போய் வேற ஒரு நடிகர் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்களோட லிஸ்ட் தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவதா 1999 டைரக்டர் சங்கரோட இயக்கத்தில் வெளியான முதல்வன் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்சிருப்பாரு. சோ ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய ஃபில்மோகிராஃபியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்கள் அப்படின்னு அவருடைய கரியர்ல எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா முதல் 3 இடங்கள்ல முதல்வனுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கும். அந்த அளவுக்கு தமிழ் சினிமால பரபரப்பா பேசப்பட்ட மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா அது அவருக்கு அமைஞ்சிருச்சு. ஆனா சங்கர் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த படத்தை அர்ஜுன் அவர்களுக்காக எழுதல. இந்த படத்தோட கதையை எழுதிட்டு அவர் முதல்ல எடுத்துட்டு போனது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட. ஆனா அவர் அப்ப அந்த படத்தை பண்ண முடியாது சில பல அரசியல் காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் உலகநாயகன் கமலஹாசன், அஜித் குமார், தளபதி விஜய்னு சொல்லி பல்வேறு நடிகர்கள் இந்த கதை சுத்தி வந்திருக்கு. கடைசியா தான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கிட்ட போயிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியே தளபதி விஜய் அவர்களும் இந்த முதல்வன் திரைப்படத்தை சில பல அரசியல் காரணங்களுக்காக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டாரு. ஆனா அந்த பக்கம் அந்த திரைப்படம் ஆக்ஷன் கிங்கோட நடிப்புல வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றதெல்லாம் தனி கதை. அடுத்ததா 2002 விக்ரமன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த உன்னை நினைத்து. இந்த திரைப்படத்துல சூர்யாவுக்கு பதிலா முதல்ல விஜய் தான் நடிக்கிறதா இருந்துச்சு, நடிச்சுக்கிட்டும் இருந்தாரு. அவர் வச்சு ஒரு சில காட்சிகளும் படம் பிடிச்சிட்டாங்க. லைலா, தளபதி விஜய் இவங்க 2 பேர் சேர்ந்து வரைக்கும் எந்த திரைப்படங்களும் நடிச்சது இல்ல. ஆனா இந்த திரைப்படத்துல சூர்யாவுக்கு பதிலா இவர் நடிச்ச டைம்ல இவங்க 2 பேரும் எடுத்த போட்டோஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியால அவைலபிளா இருக்கு. சில பல காரணங்களால விக்ரமன் கூட செட் ஆகாம அந்த திரைப்படத்துல இருந்து விஜய் விலக, அதுக்கப்புறமா சூர்யா உள்ள வந்து உன்னை நினைத்து படத்துல நடிச்சு அவருக்கு அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சதெல்லாம் தனி கதை. இப்ப லைலா அந்த படத்துல ஜோடி நடிக்க முடியலனாலும் கூட கோட் திரைப்படத்துல தளபதி விஜய் கூட ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த காம்போ எப்படி இருக்குன்னு. அடுத்ததா 2001 வெளியான தீனா திரைப்படம். ஏஆர் முருகதாஸ் உடைய டைரக்ஷன்ல அஜித் குமார் அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்குனர் அறிமுகமான திரைப்படம் இதுதான். அஜித் குமாருக்கு முன்னாடி இந்த கதையை ஏஆர் முருகதாஸ் தளபதி விஜய் கிட்ட தான் சொல்லியிருக்காரு. ஆனா விஜய் அப்ப இந்த ரோல் எனக்கு செட் ஆகுமா, கேங்ஸ்டரா என்ன ஏத்துப்பாங்களா, ஏன்னா நான் ஒரு ரொமான்டிக் ஹீரோவா வளம் வந்துட்டு இருக்கேன், கண்டிப்பா இது எனக்கு செட் ஆகுமான்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்ற ஒரு டவுட்லயே அந்த படத்தை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தான் அஜித் குமார் அதில் நடிச்சு தலன்ற பேரே அந்த படத்தின் மூலமா கிரியேட் ஆகி இப்போ வரைக்கும் தல அஜித் குமாருடைய டாப் ஹிட் மூவிஸ் எடுத்தோம்னா தீனா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு. அடுத்ததா 2005 வெளியான சண்டைக்கோழி. லிங்குசாமியோட டைரக்ஷன்ல விஷால் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு. ஆரம்பத்தில் லிங்குசாமி இந்த படத்துக்கான கதையை போயிட்டு விஜய் கிட்ட சொல்லும்போது படத்தினுடைய முதல் பாதி கதையை கேட்டுட்டு தளபதி விஜய் லிங்குசாமி கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓகே என்னோட ரோல் நல்லா தான் இருக்கு, பட் ராஜ்கிரண் இருக்காரு இல்லையா படத்துல அப்பாவா வராரு, அவருடைய ரோல்கான இம்பாக்ட் என்னை விட ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கே, அவர் தான் படத்துல ஹீரோ, நான் ஜஸ்ட் கூட வரேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு, இது எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல, நான் ஏன்னா இப்ப ஆக்ஷன் ஹீரோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வேணாம்னு சொல்லிட்டாராமா. அதுக்கப்புறம் விஷாலுடைய நடிப்புல வெளியாகி விஷாலுடைய கரியர்ல மிகப்பெரிய ஹிட் திரைப்படமா சண்டைக்கோழி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சியில லிங்குசாமியை பார்த்து பேசும்போது தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா அந்த படம் விஷால் மாதிரியான வளர்ந்து வர நடிகர்களுக்கு தான் செட் ஆகக்கூடிய திரைப்படம், நான் நடிச்சிருந்தேன் அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்காது, இப்போ அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு நீங்களும் விஷாலும் சேர்ந்து ஒர்க் பண்ணதான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதை லிங்குசாமி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காரு. சோ தளபதி விஜய் மிஸ் பண்ண திரைப்படங்களை சண்டைக்கோடியும் ஒரு திரைப்படமா மாறிடுச்சு. அடுத்ததா 2004 வெளியான ஆட்டோகிராஃப். இயக்குனர் சேரன் இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கி கதாநாயகனா நடிச்சும் இருந்திருப்பாரு. ஆனா ஆரம்பத்தில் அவர் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதா இல்லையாமா. பிரபுதேவா, அரவிந்த் சாமி, விஜய்னு சொல்லிட்டு பல ஹீரோக்கள் கிட்ட இந்த படத்துக்கான கதையை போய் சொல்லியிருக்காரு. எல்லாருமே என்னங்க அடுத்தடுத்து லவ் ஸ்டோரியா போயிட்டு இருக்கு, இது செட் ஆகுமா எங்களுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த படத்தை விட்டுட்டாங்களாமா. கடைசியில வேற வழியே இல்லாம தான் சேரன் அவர்களே அந்த திரைப்படத்தில் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இந்த திரைப்படம் வெளியாகி அந்த டைம்ல பரபரப்பா பேசப்பட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்று பல மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா மாறும் அப்படின்றதெல்லாம் மேபி அப்ப விஜயோ, அரவிந்த் சாமியோ, பிரபுதேவோ யோசிச்சிருக்க மாட்டாங்க. தளபதி விஜய் மிஸ் பண்ண திரைப்படங்கள் இந்த ஆட்டோகிராஃப் திரைப்படமும் ஒண்ணு. அடுத்ததா 2010 வெளியான சிங்கம். இயக்குனர் ஹரியோட டைரக்ஷன்ல வெளியான திரைப்படத்துல சூர்யா ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அவருடைய நடிப்புல வெளியான திரைப்படங்களே அதிக வசூல் பண்ண திரைப்படமா இந்த திரைப்படம் அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணிருந்துச்சு. இப்போ வரைக்குமே கூட சிங்கம் மாதிரி எங்களுக்கு இன்னொரு படம் கிடைக்காதுப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த படத்தினுடைய வெற்றி அந்த அளவுக்கு. அதனுடைய தொடர்ச்சியா வெளியான பார்ட் 2, பார்ட் 3யும் தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. சிங்கம் திரைப்படத்துக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வரவேற்பு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் இந்த திரைப்படத்துல ஹரியோட டைரக்ஷன்ல விஜய் தான் நடிக்கிறதா இருந்துச்சாமா. அந்த மீச லுக், அந்த போலீஸ் கெட்டப், அந்த கத்திக்கிட்டே நடிக்கிறது, இதெல்லாம் தனக்கு செட் ஆகுமா அப்படின்ற யோசனையிலே கடைசி டைம்ல விஜய் வந்து நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராமா. சோ ஆல்ரெடி சூர்யா கூட 6 வேல் அப்படின்னு சொல்லிட்டு 2 திரைப்படங்கள் டைரக்ட் பண்ணியிருந்த ஹரி, ஓகே இந்த திரைப்படத்திலும் சூர்யாவை நடிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வச்சு சிங்கம் படத்தை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் ஹரி அவர்களை வெளியில பார்க்கும்போது தளபதி விஜய் சொன்னாராமா, கண்டிப்பா சிங்கம் படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய காஸ்ட்லி மிஸ் தான், நம்ம சீக்கிரமாவே சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப காலமா அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமான அந்த காம்போவுக்கான டைம் இப்போ வரைக்கும் அமையல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா 2002 வெளியான ரன் திரைப்படம். இந்த படத்தோட டைரக்டர் லிங்குசாமி ஆரம்பத்தில் மாதவன் வச்சு இந்த படத்தை பண்ற ஐடியாலே இல்லையாமா. விஜய், அஜித் குமார் கிட்ட தான் இந்த ரன் படத்துக்கான கதையை போயிட்டு சொல்லியிருக்காங்க. விஜய், அஜித்னு 2 பேருக்குமே இந்த படத்துக்கான கதை பிடிச்சிருந்தும் கூட கடைசி நேரத்தில் அவங்க இந்த படத்தை பண்ண முடியாம போனதுக்கான காரணம் என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் கிளியரா தெரியவே இல்லை. ஆனா கடைசி நேரத்தில் மாதவன் நடிச்சு அவருக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆனதை யோசிக்கும் போது விஜய், அஜித் நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் எப்படி இருந்திருக்கும்ல அப்படின்னு ரசிகர்கள் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. விஜய் மிஸ் பண்ண திரைப்படங்கள் அந்த ரன் திரைப்படமும் ஒண்ணா மாறிடுச்சு. அடுத்ததா 2015 வெளியான அநேகன் திரைப்படம். அயன் கோ திரைப்படங்களை பார்த்துட்டு தளபதி விஜய் கேவி ஆனந்த் கூட சேர்ந்து ஒரு படமாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஆர்வத்தில் கூப்பிட்டு கேட்ட கதை தான் இந்த அநேகன் திரைப்படம். அந்த டைம்ல புலி திரைப்படத்தோட ஷூட்டிங்ல அவர் பிஸியா இருந்ததுனால கடைசி டைம்ல அவரால் பண்ண முடியாம தனுஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தை பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படம் வெளியாகி ஓரளவு நல்ல வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில்
வகையில கடைசி வரைக்கும் கேவி ஆனந்த் கூட சேர்ந்து தளபதி விஜய் ஆசைப்பட்ட மாதிரி படமே பண்ண முடியாம போனதெல்லாம் ரசிகர்களோட துரதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா 2003 வெளியான தூள் திரைப்படம் இயக்குனர் தரணியோட டைரக்ஷன்ல விக்ரம் ஜோதிகா இவங்க நடிச்சிருப்பாங்க. விக்ரம்க்கு கமர்ஷியல் ஹிட்டான திரைப்படங்கள்ல ஒரு மிகப்பெரிய பூம் கொடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா தூள் திரைப்படத்தை சொல்லலாம். இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் நல்ல கமர்ஷியல் திரைப்படம் அப்படின்னு ஒன்று எடுத்தோம்னா டாப் 10க்குள்ள தூள் திரைப்படம் கண்டிப்பா இடம் பெற்றிரும். ஆரம்பத்தில் விஜய் வச்சு தான் திரைப்படத்தை டைரக்ட் பண்றதா தரணி இருந்திருக்காரு. விஜயும் கிட்டத்தட்ட ஓகேன்ற மைண்ட் செட்ல தான் இருந்திருக்காரு. ஆனா கடைசி நேரத்தில் சில பல காரணங்களால விஜயால திரைப்படத்தை பண்ண முடியாம போக படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா இப்படி ஒரு படத்தை மிஸ் பண்ணிட்டேனே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பா ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஆர்ஜ்ல அடுத்ததா அவங்க பண்ண திரைப்படம் தான் கில்லி. கில்லி திரைப்படம் எந்த அளவுக்கு ஹிட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனா தூள் திரைப்படம் தளபதி விஜய் மிஸ் பண்ண காஸ்ட்லியான திரைப்படங்கள்ல ஒன் ஆஃப் தி மூவியா இப்ப பார்க்கப்படுது. அடுத்ததா 2012 வெளியான வேட்டை திரைப்படம். லிங்குசாமி இந்த தடவையும் விஜய் கூட எப்படியாவது படம் பண்ணிடணும் அப்படின்ற ஐடியால அவரை மனசுல வச்சு எழுதின படம் தான் இந்த வேட்டை திரைப்படம். ஆர்யாவோட ரோல்ல எஸ்டிஆர் அதாவது நம்மளுடைய சிம்புவையும் அங்க மாதவன் ரோல்ல தளபதி விஜயும் வச்சு ஸ்கிரீன் பிளேவே கம்ப்ளீட்டா வேற மாதிரி எழுதியிருந்தாராமா. ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா ஸ்பேஸ் இருந்து ரெண்டு பேருமே படத்துல மாஸ் காட்டுற மாதிரி. ஆனா கடைசி நேரத்துல சில பல காரணங்களால விஜயும் இந்த படத்துல இருந்து விலக அந்த பக்கம் எஸ்டிஆரும் படத்துல இருந்து விலகிட்டாராமா. அதுக்கப்புறமா தான் ஸ்கிரிப்ட் ரொம்ப நார்மலா மாத்தி ஆர்யா மாதவனை வச்சு லிங்குசாமி எடுத்திருப்பாரு. வேட்டை திரைப்படம் ஓரளவு ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றி பெற்ற திரைப்படம் தான் அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் தளபதி விஜயும் சிம்பு சேர்ந்து ஒரே படத்துலயா எப்படி இருந்திருக்கும்ல அப்படின்னு ரசிகர்கள் இப்போ வரைக்கும் ஏங்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்றது, அந்த படமும் மிஸ் ஆயிடுச்சு. இப்படி சண்டைக்கோழி ரன் வேட்டைன்னு சொல்லி தொடர்ந்து அடுத்தடுத்து தளபதி விஜய் வச்சு எப்படியாவது படம் பண்ணிடணும் அப்படின்ற ஐடியால பிட்ச் பண்ணியுமே கூட கடைசி நேரத்தில் சில பல காரணங்களால நடக்க முடியாம போயிடுச்சு. இப்படியே லிங்குசாமி இப்போ வரைக்கும் தளபதி விஜய் வச்சு ஒரு படம் கூட பண்ண முடியாமலே இருக்காரு. அடுத்ததா 2003 வெளியான காக்கா காக்கா கௌதம் வாசு மேனனோட டைரக்ஷன்ல சூர்யா ஜோதிகா நடிச்சிருப்பாங்க. சூர்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்ற அவரோட கரியர்ல மிகப்பெரிய பூம் கொடுத்த திரைப்படங்கள் அந்த காக்கா காக்கா திரைப்படமும் முக்கியமான ஒரு திரைப்படம். ஆனா ஆரம்பத்துல சூர்யாவுக்கு முதல்ல நடிக்கிறதா இருந்தது விக்ரம் அல்லது விஜய், இவங்க ரெண்டு பேர் தான் சாய்ஸா இருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே கடைசி டைம்ல நடிக்க முடியாம போக ஜோதிகா பர்சனலா ரெஃபர் பண்ணி எடுத்து வந்தது தான் சூர்யா. அதுக்கப்புறமா தான் சூர்யா இந்த திரைப்படத்தில் நடிச்ச இந்த திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. சோ விஜய் நடிச்சிருந்தாருன்னா அந்த திரைப்படம் வேற மாதிரி இருந்திருக்கும். என்ன பண்றது, அந்த படமும் மிஸ் ஆகி போச்சு. அடுத்ததா 2013 வெளியான பிரியாணி. எஸ், இப்ப தளபதி விஜய் வச்சு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வெங்கட் பிரபு ஆரம்பத்திலே பிரியாணி திரைப்படத்துக்காக தளபதி விஜய் போயிட்டு அப்ரோச் பண்ணிருக்காரு. விஜய் அவர்களும் கேட்டுட்டு ஓகே நல்லா தான் இருக்கு, பட் இருந்தாலும் என்னோட இமேஜுக்கு என்னோட ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறதுக்கு இந்த படம் தீனி போடுமா அப்படின்றது டவுட்டா இருக்கு அப்படின்ற அந்த டவுட்லயே படத்தை டிக்ளைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா தான் கார்த்தியோட நடிப்புல அந்த திரைப்படம் வெளியானுச்சு. இப்போ வெங்கட் பிரபு அதுல விட்டத கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா 1996 வெளியான உள்ளத்தை அள்ளித்தா. சுந்தர் சி பல இன்டர்வியூக்கள்ல சொல்லிருக்காரு விஜய் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எனக்கும் ரொம்ப ஆசை, அவருக்கும் ரொம்ப ஆசை. நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கோம், ஏதாவது ஒரு சில காரணங்களால அந்த திரைப்படம் ஒர்க் ஆகாமலே போயிடும் அப்படின்னு சொல்லி. இந்த உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திலும் கார்த்திக் பதிலா முதல்ல விஜய் தான் நடிக்கிறதா இருந்து கிட்டத்தட்ட ஷூட்டிங் போற டைம்ல விஜயோட அடுத்தடுத்த சில கமிட்மெண்ட்களால இந்த திரைப்படத்துல அவர் நடிக்க முடியாம போக கார்த்திக் கவுண்டமணி ரம்பாலா நடிச்ச இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமா ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் சுந்தர்சியோட டைரக்ஷன்ல விஜய் அவர்கள் நடிக்க முடியாமலே தான் போயிட்டு இருக்கு. அடுத்ததா 2001 வெளியான பூவெல்லாம் உன்வாசம். எழில் அவர்களோட இயக்கத்துல அஜித் ஜோதிகா அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. விஜய் கிட்ட தான் இந்த படத்தினுடைய கதை முதல் முறையா போயிருக்கு. விஜய் அவர்கள் கேட்டுட்டு நல்லா தான் இருக்கு, நான் ஆல்ரெடி பண்ண ஒரு சில படங்களோட சாயல் இந்த படத்துல இருக்கு, இதுக்கு நான் சூட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி விலகவும் தான் அதுக்கப்புறம் அஜித் குமார் கிட்ட இந்த கதை போயிட்டு அவர் இந்த திரைப்படத்தில் நடிச்சு ஓரளவு வெற்றி படமாவும் ஆயிருந்துச்சு. இப்படி இந்த திரைப்படத்தையும் விஜய் அவர்கள் மிஸ் பண்ணிட்டாரு. இப்படி தளபதி விஜய் நடிக்க வேண்டி இருந்து அவர் நடிக்க முடியாம போய் வேறொரு நடிகர்களோட நடிப்புல அந்த திரைப்படங்கள் வெளிவந்து ஹிட்டான திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் நிறையவே இருக்கு. இதுல ஓரளவு கவர் பண்ணி நம்ம அந்த படங்களோட லிஸ்ட்டை சொல்லியிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி மறக்காம டிங் நைத்துருங்க.